பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு தெரிந்த வேதம் என்கிற பகுதியிலிருந்து உங்கள் மத்தியிலே சில வசனங்களை குறிப்பிட்டு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக இப்ப இருக்கிற காலகட்டங்களில் சபை முக்கியமா இல்ல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன் முக்கியமா என்கிறதான கேள்விக்கூடாக குழம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை மத்தியிலே சபையா, தேவனுடைய ஆலயமா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனா என்கிற காரியத்தை குறித்து மத்தியிலே விளக்கத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை மத்தியிலே இடைப்பட்டு பேசுவாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சாமுவேல் இப்படியாய் சொல்லுகிறார். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல எகிப்தின் அடிமைத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனுடைய நாவாக தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நடக்கப்படுகிற மோசையும் ஆரோனையும் கர்த்தர் முன்குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகத்தை அழைத்து கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதோட மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டப்படுவதற்கு, ஆசரிப்பு கூடாரம் தான் பின்பதாக கர்த்தருடைய ஆலயமாய் மாறுகிறது. அந்த கர்த்தருடைய ஆலயம் மாறுவதற்கு, ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்கு மோசேக்கு கர்த்தர் மாதிரியை கொடுத்து, மோசையை கொண்டு தேவனாகிய கர்த்தர் திட்டங்களை கொடுத்து, விசேஷமாய் பெசலேலை கர்த்தர் அதற்கென்று விசேஷமாய் கர்த்தர் அபிஷேகித்து, மோசை கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் பிரகாரமாக ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுகிறது. பின்பதாக கர்த்தருடைய ஆலயமானது தாவீதை கொண்டு கட்டப்படுகிறது. தாவீதுக்கு தரிசனத்தை கொடுத்து, விருப்பத்தை கொடுத்து, பின்பதாக சாலமோன் மூலமாக கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிறது. பின்பு இந்த ஆலயம் இடிக்கப்படுகிற பொழுது, இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை திரும்பமாக பழுதுபார்த்து கட்டப்படுகிற சூழ்நிலையை தேவனாய்க்கு அனுமதிக்கிறார். அங்கே ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளை குடியிருப்பானேன் என்று சொல்லி, பாழாய் கிடக்கப்பட்ட அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்று சொல்லி தேவனுடைய கரமாக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரனாக இங்கே ஆகாயை கொண்டு, எஸ்ராவை கொண்டு, நெகேமியாவை கொண்டு கர்த்தர் இங்கே என்ன சொன்னால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முற்படுகிறார். ஆகையால் முதல்ல தேவன் கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியத்துவம் கொடுப்பதை விட, கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய ராம மகிமைப்படுவதற்கு விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட, தரிசனப்பட்ட, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதர்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலை ஆட்சி செய்த முதல் பிரதானமான இருக்கிறதான 3 ராஜாக்கள், ஒன்று சவுல் ராஜா 40 வருஷம் அரசாண்டார். இரண்டாவது தாவீது 40 வருஷம் அரசாண்டார். மூன்றாவதாக சாலமோன் 40 வருஷம் அரசாண்டார். 40 வருஷம் அரசாண்ட இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் முன்குறித்தால் அபிஷேகித்தார். முன்குறிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களா இருக்கிற சவுலும் சரி, தவறு செய்தாலும் 40 வருட காலமாக அந்த ஸ்தானத்தை விட்டு தேவனாயகத்தை நீக்கவில்லை. தாவீது தவறு செய்திருந்தாலும் தாவீதை அந்த ராஜஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அவனை புறம்பாய் தள்ளவில்லை. 40 வருஷ காலமாய் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஜீவன் போகிற வரைக்கும் அவன் ராஜாவா இருந்து கடந்து செல்ல தேவனாய் இயக்கத்திற்கு கிருபை செய்தார். பின்பதாக சாலமோனும் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் செயல்பட்டாலும் அவன் கொடுக்கப்பட்டிருந்த அழைப்பை, கொடுக்கப்பட்டிருந்த ஸ்தானத்தை விட்டு கர்த்தர் விளக்காதபடிக்கு அந்த 40 வருஷ காலமாக அவன் ராஜாவை இருந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்து பின்பதாக நித்திரை அடைவதற்கு, இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு தேவனாய் இயக்கத்திற்கு கிருபை செய்தார். ஆகையால் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசர்களை, மனிதர்களை புறம்பே தள்ளுவதற்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இன்று சபைகளுக்குள்ளே நாம் செய்கிற காரியங்கள் என்ன? தேவ திட்டத்திற்கு, தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை இன்றைக்கு சபைகள் இருக்கிற விசுவாசிகள், மூப்பர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. சபையை குறித்து மேம்பு பாராட்டு நல்லது. ஆனால் சபை கட்டப்படுவதற்கு, தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு செயல்பட்ட தேவனுடைய மனுஷர்களை அலட்சியப்படுத்தி அற்பமாய் எண்ணி புறம்பே தள்ளுகிற இப்படிப்பட்ட படும் மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கிற மூப்பர்கள் உண்டு. இவர்கள் மனம் மாற வேண்டும். ஏன்னு சொன்னால் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக எதிர்த்து நிற்கிற கோராயின் புத்திரரை போல இவர் நிற்கிற சுபாமுடைய மனிதர்கள். ஆண்டுடைய திட்டத்தை பாருங்களேன்.
மோசையோடு கூட இருந்ததான மோசையுடைய சகோதரியா இருக்கிற மீரியாமும் சரி, மோசையுடைய சகோதரனா இருக்கிற ஆரோனும் சரி, மோசை கூட சமூகத்தின் போதாக கர்த்தர் மோசையோட மாத்திரம் பேசுவார், எங்களோட பேசுவார்னு சொல்லி எதிர்த்து நிற்கிற பொழுது கர்த்தர் மோசைக்கு உடைய அபிஷேகத்தை அலட்சியப்படுத்தினதான மீரியாமையும் ஆரோனையும் கர்த்தராகிய தேவன் சமூகத்தில் நிற்கும்படி செய்தார். மோசை யாரென்று தெரியும், நீங்கள் யாரென்று தெரியும் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசனாக இருக்கிற மோசைக்கு ஆதரவாய் பேசினாரே தவிர எந்த ஒரு உறவோ அல்லது சபையிலே வருகிற பொழுது நடனமாடி கர்த்தரை துதித்த தம்புர்களை இசைத்து மீட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தின மீரியாமை குறித்து அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அதிகமாக பரிந்து பேசவில்லை. ஆனால் அதே மீரியாமை கர்த்தர் கடிந்து கொண்டார். ஆக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசருக்கு விரோதமாக ஒரு சபை கட்டப்படுவதற்கு, ஒரு கூட்டத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாக்கை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுத்தி இன்றைக்கு அநேக ஜனக்கூட்டங்களை ஒரு சபையாக ஏற்படுத்தி சபை கட்டப்படுவதற்கு தரிசனத்தோடு கூட செயல்பட்ட தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தை பேசுவதற்கோ செயல்படுவதற்கோ முற்படாதீர்கள். அது தேவனுடைய சமூகத்தின் மத பாவமாக இருக்கிறது. ஆக தேவனுடைய சித்தத்திற்கு நீங்க எதிர்த்து நிற்பதை விட தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படி நடப்பதற்கு முற்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சபை இரண்டாம் பட்சம். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு முன்குறிக்கப்பட்டு சபை கட்டப்படுவதற்கு காரணமாக இருக்கிறதான தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் முக்கியமானவர்கள். ஆகையால் ஆண்டவர் சொன்னார், ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனமுன்னார் சொல்லியிருக்கிறார். ஆக ஊழியம் செய்கிறவனை தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்துவார். அவருடைய ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக இருந்து செயல்படுகிற பாத்திரம். ஒரு ஊழியர் மொத்தமாக தான் சபை கட்டப்படுகிறது, ஒரு ஊழியர் மொத்தமாக தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. ஆகையால் ஊழியர்களுக்கு விரோதமாய் தரிசனமுடைய தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கு பேசுவதற்கு துணிகரம் கொள்ளாதீர்கள். கர்த்தர் அவர் பட்சமாய் இருப்பார், உங்களுக்கு எதிராக இருப்பார். கர்த்தர் உங்களை விரோதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.